ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கபாப் எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நான் இத வந்து ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லனாலும் நீங்க தவால ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்ல ஓடிஜில நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. இதுக்கு முதல்ல நான் வந்து 1/2 கேஜில வந்து போனோட நான் வந்து இன்னைக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க போன்லெஸ்ஸாவும் எடுத்துக்கலாம். அது கூட வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸு, கொஞ்சமா சால்ட்டு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த லெமன் ஜூஸ் போய் சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ரப்பரியா இல்லாம ஜூஸியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சிக்கனும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது கூட ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இந்த மேரினேஷன் கேப்ல வந்து நம்ம அந்த மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு 1/2 பாக்கெட் தயிர் நான் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரமா இருக்காது. ஆனா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லதில்ல. ஸோ காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம அத சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இல்லனாலும் பரவால்ல, பிரச்சனை இல்ல. நீங்க வந்து வெறும் மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் பிஞ்ச் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு, உப்பு போட்டுட்டு, அப்புறமா வந்து உங்ககிட்ட பட்டர் இருந்தா நீங்க பட்டர் யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட பட்டர் இல்ல. அதனால நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நெய் இல்லனாலும் பிரச்சனை இல்ல. குக்கிங் ஆயில் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஜாதி பத்திரியோட பவுடர் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த பவுடரையும் போட்டுக்கோங்க. இல்ல என்கிட்ட அந்த பவுடர் இல்லாதனால நான் வந்து அந்த பூவோட அப்படியே சேர்த்துக்கிறேன். இது வேற எதுவும் இல்ல. அதோட ஃப்ளேவருக்காக மட்டும் தான். மத்தபடி எந்த டேஸ்ட்டும் இதுலருந்து வரப்போறதில்ல. அதோட அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கன்ல நல்லா மேரினேட் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான். இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் எடுத்து இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து இது நல்லா ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. ஃப்ரீசர் இல்ல, ஃப்ரிட்ஜில வைக்கணும். உங்ககிட்ட வந்து இதுக்கு மேலே டைம் இருக்கு. என்கிட்ட 3 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம், 8 மணி நேரம் ஊற வச்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் குடுக்கும். நம்ம ஏர் ஃப்ரையர்ல வந்து அப்படியே டைரக்ட்டா வைக்காம, இந்த சில்வர் ஃபாயில் வந்து நம்ம இது பண்ணி வைக்கும்போது வந்து நம்மளோட சிக்கன்ல இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து அங்கேயே நிக்கும். இது இல்லன்னா அது கீழ போய் ஒரு மாரி மெஸ்ஸி ஆயிடும். நல்லா இருக்காது. இந்த மாரி டைப்ல நீங்க ஒரு டைம் வந்து சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். நம்ம வந்து நெறைய வந்து இது பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சுத்தி, நம்ம வந்து அதில சிக்கன் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து இந்த அளவுக்கு தனித்தனியா வச்சா நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, நான் அந்த டூத் பிக் இருக்கும் இல்லைங்களா? அத நான் வாங்கி அதில வந்து நான் ஒவ்வொரு பீஸையா வந்து செக்யூர் பண்ணி உள்ள வச்சுர்றேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்ன்றதுனால எல்லாமே வந்து அதிலேயே வந்து செட் ஆயிருக்கும். நம்ம வந்து மேனுவலா வந்து அந்த செட்டிங் மட்டும் நம்ம ஆன் பண்ணா போதும். மத்தபடி எல்லாமே வந்து அதே ஃப்ரை பண்ணி குடுத்துரும். எனக்கு வந்து அதில 40 மினிட்ஸ் போட்டுருந்துச்சு. ஆனா எனக்கு 20 மினிட்ஸ்ல வந்து 25 மினிட்ஸ்ல வந்து ரெடி ஆயிருச்சு. அதுக்கு மேல விட்டா ரொம்ப கரிஞ்சிரும் அப்படின்றதுனால நான் வந்து எடுத்துட்டேன். நீங்களும் வந்து ஒரு டைம் வந்து ஏர் ஃப்ரைல பண்ணி பாருங்க. இது வந்து ஆயில் ஃப்ரீயாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாரியே இருந்துச்சு நமக்கு சாப்பிடுறதுக்கும். எல்லாம் ஒவ்வொன்னா வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லாம இருக்கும். இந்த மாரி நம்ம தனித்தனியா செக்யூர் பண்ணி வைக்கிறதுனால, எனக்கு இதில கொஞ்சம் தான் இடம் இருந்ததுனால நான் வந்து மிச்சத வந்து அடுத்த செட்டுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இதில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக் தான். நம்ம வந்து அத மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். செலக்ட் பண்ணி நான் வந்து உள்ள வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அத வந்து நல்லா திருப்பி போட்டு விட்டுட்டு, இன்னொரு சைடு வந்து பேக் ஆகணும் இல்லையா? ஃப்ரை ஆகணும் இல்லைங்களா? அதனால வந்து நான் அதையும் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட் சூப்பரா வந்துருந்துச்சு. வீட்ல எல்லாருமே சாப்பிட்டாங்க. பசங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த டூத்பிக் வச்சிருந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா, இதிலயே வந்து எனக்கு 2, 3 டைம் வந்து கை சுட்டுருச்சு. அதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. எனக்கு 25 மினிட்ஸ்ல வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ஒரு டைம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு, எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த செட்டையும் நான் வந்து இது வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாரிலாம் நாங்க வந்து இது வந்ததுக்கப்புறம் இப்ப தான் நாங்க செஞ்சு சாப்பிடுறோம். ஏர் ஃப்ரையர் வந்ததுக்கப்புறம் தான். இல்லன்னா வந்து நான் தவால தான் போட்டு எடுப்பேன். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.